பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். புனிதமான ரமதானுடைய மாதத்தின் 17வது நாளை நாங்கள் சந்திக்கின்ற போது இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்ற, குறிப்பாக ரமதான் மாதத்தில் 17வது தினம் இடம்பெற்ற, குர்ஆன் மிகவும் அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய, வரலாறு மிகவும் தெளிவாக பேசக்கூடிய ஒரு யுத்தம் எங்களுடைய ஞாபகத்தில் வருவதும். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் சலாம் என்ற அரபு பதத்திலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இஸ்லாம் என்றால் நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கம், சலாம் என்றால் சமாதானம். இஸ்லாம் அடிப்படையில் சமாதானத்தை, நிம்மதியை, அமைதியை எடுத்துக்காட்டக்கூடிய மாதமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்கின்ற போது பல துன்பங்களுக்கும் பல இன்னல்களுக்கும் முகம் கொடுத்தார்கள். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை தழுவியவர்கள் மக்காவில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது கட்டாயமாக மக்காவை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதை நாங்கள் அல் ஹிஜ்ரா என்று குறிப்பிடுகின்றோம். மக்காவில் பிறந்தவர்கள், மக்காவில் வாழ்ந்தவர்கள், மக்காவில் திருமணங்களை செய்து குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை ஏகனாக ஒருவனாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் வாழ்ந்த பூமியில் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் அந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் வெளியேற வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டது. அல் குர்ஆன் அவர்களை அல் முஹாஜிரூன், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி மக்காவை விட்டும் வெளியேற்றப்பட்டவர்கள், இடம்பெயர்ந்து சென்றவர்கள் என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. பிறகு அங்கிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்ற நேரத்திலே மதீனா வாசிகள் மக்கா வாசிகளை வரவேற்றார்கள், வாழ வைத்தார்கள், உதவி செய்தார்கள் என்று வரலாறும் பேசுகிறது, குர்ஆனும் பேசுகிறது. அதனால் தான் மதீனா வாசிகளுக்கு அல் அன்சார், உதவக்கூடியவர்கள் என்று அல் குர்ஆன் அவர்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்காவுக்கு நபி அவர்களும் சஹாபாக்களும் வருகின்ற போது அவர்களுடைய வீடு வாசல்களை, சொத்துக்களை, காசு பணங்களை, காணி பூமிகளை எல்லாம் விட்டு தான் போனார்கள். வெறும் கையோடு தான் மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனா வாசிகள் தான் மக்கா வாசிகளை வாழ வைத்தார்கள். இப்படியாக இருக்கும்போது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, ஷாம் தேசத்திலிருந்து குறைஷிகளுடைய ஒரு வியாபார கோஷ்டி வியாபார நடவடிக்கைகளை முடித்துவிட்டு அவர்கள் மக்காவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்காவுக்கு அவர்கள் திரும்புகின்ற போது மதீனாவுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், பத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், குர்ஆன் அந்த ஊரை பேசி இருக்கிறது. பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்தை தாண்டித்தான் அவர்கள் மீண்டும் மக்காவுக்கு செல்ல வேண்டும். மதீனாவிலிருந்து பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் அது பக்கத்தில் இருக்கிறது, அண்மையில் இருக்கிறது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மக்காவில் இழந்தவைகள், நீங்கள் மக்காவில் விட்டுவிட்டு வந்த சொத்துக்கள், காசு பணங்கள் குறைஷிகள் அபகரித்தார்கள். அந்த காசு பணங்களை வைத்துத்தான் அவர்கள் வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஷாமில் இருந்து அபூ சுஃபியானுடைய படையினர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாங்கள் சென்று நாம் இழந்தவற்றை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், எங்களிடத்தில் அபகரித்தவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நோக்கத்தில் தான் உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். பிரயாணத்தை ஆரம்பிக்கின்ற போது வெறுமனே 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள் தான். 314 அல்லது 313 சஹாபாக்கள், 2 குதிரைகளும் 70 ஒட்டகங்களும். ஏனையவர்கள் நடந்துதான் மதீனாவிலிருந்து அந்த பத்ருடைய அந்த பிரதேசத்தை நோக்கி சென்றார்கள். ஒரு ஒட்டகத்தில் 2 பேர்கள் 3 பேர்களாக மாறி மாறி பயணங்களை மேற்கொண்டு பத்ரை அடைந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்களே, பத்ர் யுத்தத்தை பற்றி பேசுவதற்கு இந்த குறுகிய நேரம் இடம் கொடுக்காது. அது ஒரு விசாலமான, குர்ஆன் மிக விசாலமாக பேசக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு. மிக முக்கியமான படிப்பினைகளை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அதில் முதலாவது என்னவென்றால், இஸ்லாம் சமாதானத்தை விரும்பக்கூடிய மார்க்கம். ரமதானும் சமாதானத்தை, நிம்மதி, அமைதி எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒருவருடைய கஷ்டத்தை உணர்த்தி அவருக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனையைத்தான் இந்த ரமதானும் எங்களுக்கு தருகிறது. இஸ்லாமும் அதைத்தான் எங்களுக்கு உணர்த்துகிறது. உண்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக செல்லவில்லை, இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சென்றார்கள். அல்லாஹு தஆலா அங்கு ஒரு போர் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடிவிட்டான். குர்ஆன் அதை பேசிக் கொண்டிருக்கிறது. வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. பத்ரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், நீங்கள் பலவீனமானவர்களாக இருந்தீர்கள், சிறுபான்மையினர்களாக இருந்தீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தம் செய்வதாக இருந்தால் பெரிய ஒரு படையை திரட்டி இருக்க வேண்டும். ஆனால் வெறும் 313 சஹாபாக்களோடு சென்றார்கள். செல்கின்ற போது அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடினார்கள். மிக முக்கியமாக அந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால், அந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த களத்திலே துறை சார்ந்தவர்களோடு ஆலோசனை செய்தார்கள். அல்லாஹ்வை நம்பினார்கள், திட்டமிட்டார்கள், அஸ்பாபுகளின் மூலமாக பிரயோசனம் அடைந்தார்கள். அல்லாஹ் படைத்த
வஸ்துக்களின் மூலமாக பிரயோசனம் அடைந்தார்கள், ஆனால் அல்லாஹ்வை நம்பினார்கள். வஸ்துக்களை கொண்டு உதவி பெற்றார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள். இது முக்கியமான அடிப்படை அம்சமாக இருக்கிறது. அதே போன்று துஆ செய்தார்கள். அதே நேரத்திலே துறை சார்ந்தவர்களோடு ஆலோசனை செய்தார்கள். யுத்தம் நடப்பதற்கு முன்னால் அன்சாரிகளோடு விசேஷமாக ஆலோசனை செய்தார்கள். என்ன காரணம்? பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் மதீனாவை அண்மித்த ஒரு ஊராக இருக்கும். பத்ருக்கு மக்காவுக்கும் நீண்ட தூரம். எனவே பத்ர் சம்பந்தமான அந்த பூமி சம்பந்தமாக, அந்த ஊர் மக்கள் சம்பந்தமாக, அந்த காலநிலை சம்பந்தமாக மக்காவாசிகளை விடவும் மதீனா வாசிகள் அறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அனுபவம் இருந்தது. அதன் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளோடு யுத்தம் முடிவடைவதற்கு முன்னால் ஆலோசனை செய்தார்கள். இங்கு நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னால் தெரியாத விடயமாக இருந்தால் தெரிந்தவர்களிடத்திலே நாங்கள் கேட்டு தெரிய வேண்டும். அதிலும் குறிப்பாக அனுபவசாலிகள், துறை சார்ந்தவர்களை, நமக்கு அனுபவம் இல்லாத விடயங்களில் அந்த துறை சார்ந்தவர்களை நாடி அவர்களிடத்திலே அனுமதியை, அவர்களிடத்திலே ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது முக்கியமான பாடம். கண்ணியமானவர்களே, இந்த பிரயாணத்துடைய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன், இஸ்லாமிய வரலாற்றுடைய 3வது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும், அந்த பிரயாணத்திலே நானும் கலக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அந்த நீண்ட ஒரு பிரயாணம், போர் நடக்க இருக்கிறது. அந்த பிரயாணத்தில் ஒரு செல்வந்தர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று தடுத்தார்கள். காரணம் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரயாணத்தை விட, இந்த மார்க்கம் சார்ந்த இந்த பணியை விட, சமயத்துக்காக செய்ய இருக்கக்கூடிய இந்த தார்மீக பணியை விட, இந்த உயர்ந்த பணியை விட உங்களுடைய மனைவியுடைய ஹிதுமத், மனைவியுடைய நோய், மனைவியை நீங்கள் கவனிக்க வேண்டும், மனைவிக்கு உதவ வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடைய விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் அந்த இடத்தில் எங்களுக்கு உணர்த்தி காட்டினார். அதே போன்று யுத்தம் நடைபெறக்கூடிய நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். முழுமையாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டும் என்பதற்காக முழுமையாக துஆவில் ஈடுபட்டார்கள். இஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபி அவர்களும் சஹாபாக்களும் அல்லாஹ்வை அழைத்தார்கள். வெறுமனே வஸ்துக்களை மாத்திரம் நம்பவில்லை, ஆயுதங்களை மாத்திரம் நம்பவில்லை, வாகனங்களை மாத்திரம் நம்பவில்லை, படையினர்களை மாத்திரம் நம்பவில்லை. அல்லாஹ்வை யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் நம்பினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டினார்கள். யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறிப்பாக 2 கைகளையும் உயர்த்தி, யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமூகம், என்னுடைய இந்த படையினர் அழிக்கப்பட்டு விட்டால், ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், மரணித்து விட்டால், லன் துஅபத் ஃபில் அர்தி அபதா, இந்த பூமியில் இதற்கு பின்னால் உன்னை வணங்கக்கூடியவர்கள் உருவாக மாட்டார்கள். எனவே அந்த பத்ர் சஹாபாக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். 313 சஹாபாக்களில் வெறுமனே 14 சஹாபாக்கள் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்தான். ஃபஸ்தஜாப லக்கும் ரப்புக்கும், அல்லாஹ் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உதவி செய்தான். வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் பலவீனமானவர்களாக, சிறுபான்மை சமூகத்தினர்களாக, ஆயுதமற்றவர்களாக இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த பத்ர் களத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்று அந்த உதவியை, அந்த வெற்றியை அல்லாஹ் குர்ஆனிலே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையில் ஈடுபட்டார். எனவே கண்ணியமானவர்களே, பத்ர் யுத்தம் தரக்கூடிய மிக முக்கியமான பாடங்களில் ஒன்றுதான், ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அந்த விடயத்தை பாரம் சாட்ட வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். வஸ்துக்களை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த விடயங்களில் வஸ்துக்களின் மூலமாக உதவியை பெற்றுக் கொள்வது, அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது. அதே போன்று துறை சார்ந்தவர்களிடத்திலே ஆலோசனைகளை பெற வேண்டும். யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் எதிர்த்தரப்பிலே 70 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள், 70 பேர்கள் கைதியாக பிடிபடுகிறார்கள். கைதியாக பிடிபட்ட கைதிகளை என்ன செய்வது, அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளோடு ஆலோசனை செய்யவில்லை. ஏனென்றால் அங்கு கைதியாக பிடிபட்டவர்கள் எல்லோரும் மக்காவாசிகள், எல்லோரும் குறைஷிகள் சார்ந்த விடயத்தை குறைஷிகளிடத்தில் தான் ஆலோசனை செய்ய வேண்டும். அவர்களுடைய அனுபவத்தை பெற வேண்டும், அவர்களுடைய வழிகாட்டலை பெற வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, குறைஷி பரம்பரையில் பிறந்து வாழ்ந்து மக்காவில் வாழ்ந்துவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த மக்காவாசிகளிடத்தில் தான் விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை பெற்றார்கள். காரணம் என்ன? அவர்கள் துறை சார்ந்தவர்கள், குறைஷிகளோடு வாழ்ந்தவர்கள், குறைஷிகளாக பிறந்தவர்கள், மக்காவில் வாழ்ந்தவர்கள். அந்த கைதிகளுடைய நிலைமை பற்றி அவர்களுக்கு தான் தெரியும். அதனால் யுத்தம் நடப்பதற்கு முன்னாலும் துறை சார்ந்தவர்களோடு ஆலோசனை செய்ததை போன்று, அன்சாரிகளோடு ஆலோசனை செய்ததை போன்று, யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் கைதிகள் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக முஹாஜிரீன்களிடத்திலே, மக்காவாசிகளிடத்திலே ஆலோசனை பெற்றார். இறுதியாக நாங்கள் பெற வேண்டிய பாடம் என்னவென்றால், மிக முக்கியமான பாடம், இஸ்லாம் சமாதானத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம், நிம்மதியை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம், ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம், பண்பாட்டை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதியாக பிடிபட்ட
70 பேர்களையும் 70 பேர்களில் பல பேர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். பல பேர்களை மன்னித்தார்கள். அவர்களோடு உபகாரம் செய்து நடந்தார்கள். நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள். பல கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் எழுதுதல் வாசித்தல் கல்வி சார்ந்த விடயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளோடு அணுகிய அணுகுமுறை எங்களுக்கு அழகாக கோடு போட்டு காட்டுகிறது. சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கைதிகள் 70 கைதிகளை பார்த்து சொன்னார், உங்களில் யாருக்கு பணம் கொடுத்து விடுதலை பெற முடியாதோ, அதாவது பணத்தை கொடுத்து விட்டு யாருக்கெல்லாம் விடுதலை பெறுவதற்கான வசதி இல்லையோ அப்படியான ஒவ்வொரு கைதிகளும் மதீனாவில் வாழக்கூடிய 10 சிறுவர்களுக்கு எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக பண்பாக கைதிகளோடு நடந்ததை போன்று அந்த முஸ்லிம் அல்லாத கைதிகளை முஸ்லிம் இளைஞர்களுடைய சிறுவர்களுடைய கல்வியில் எழுச்சி ஏற்பட வேண்டும். எழுத வாசிக்க தெரிந்த ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். கல்வியை நேசிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். வாசிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். குர்ஆனாக இருந்தாலும் அது அரபு மொழியில் இருக்கிறது. அரபை எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் தெரிந்தால்தான் குர்ஆனை ஓத முடியும். முஸ்லிம் அல்லாத ஒவ்வொரு கைதிகளுக்கும் சொன்னார்கள், நீங்கள் 10 சிறுவர்களுக்கு எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பின்னணியில் தான் பல சின்ன சஹாபாக்கள், இளைஞர்களாக இருந்த சிறுவர்களாக இருந்த பல சஹாபாக்கள் முஸ்லிம் அல்லாத பத்ரிலே கைதியாக பிடிப்பட்ட கைதிகளிடத்திலே எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் கற்று பிற்காலத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் எழுதி பாதுகாத்து இந்த இஸ்லாத்தை உலகத்திலே பரப்புவதற்கு காரணமாக அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் என்றால் இஸ்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கம் என்பதையும் இந்த பத்ர் யுத்தம் எங்களுக்கு பாடமாக படிப்பினையாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. வல்லநாயன் அல்லாஹு தஆலா இவ்வாறாக இந்த பத்ர் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சுஹதாக்களுக்கு அல்லாஹு தஆலா என்னென்ன அந்தஸ்துக்களை கொடுத்திருக்கின்றானோ அந்த அந்தஸ்துக்களை அல்லாஹ் எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லா தியாகிகளுக்கும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இந்த பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களை குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். பத்ர் சஹாபாக்களை பல இடங்களிலே பல தப்புக்கள் தவறுகள் அவர்கள் செய்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று நிகழ்வுகளை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த பத்ரிலே கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் விரும்பியதை நீங்கள் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமலு மா ஷி'தும், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், அது கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய சகல பாவங்களை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் பத்ரிலே கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல். அதே பத்ர் சஹாபாக்கள் ஒரு சில தப்புக்களை செய்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் சஹாபாக்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதையும் மனிதர்களாகிய நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அவர்களை மன்னித்திருக்கிறான் என்ற அந்த கண்ணியத்தை சொல்லி நாமும் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களுடைய நலவுகளை பேச வேண்டும், அவர்களுடைய நலவுகளை முன்மாதிரியாக கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அல்லாஹு தஆலா இப்படியான தியாகிகளுடைய தியாகங்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு இவ்வாறான சஹாபாக்களை நேசித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறுமையுடைய அந்த சஹவாசத்தையும் பெறக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரையான் சுவனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி